மனிதர்களை கல்லாக மாற்றும் கோவில் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த கோவில் ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல இருக்க ஒரு நகரத்துல பர்மன்ற இடத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கிராடு அப்படின்ற கோவில் தான். இந்த கோவில்ல இரவு நேரத்துல யாரும் தங்க கூடாதுன்னு விதி இருக்கா. அப்படி மீறி தங்குனா மனிதர்களா இருப்பவங்க கல்லா மாறிடுவாங்களாம். 11ஆம் நூற்றாண்டுல இங்க சிவபெருமானுக்காக 5 கோவில்கள் இருந்திருக்கு. ஆனா இப்போ இது பாலைவனமா இருக்கு. இந்த 5 கோவில்ல மிகவும் சுவாரஸ்யமான கோவில் அப்படின்னா அது சோமேஸ்வரர் கோவில் தான். இந்த கோவில் மக்களை ஈர்க்கும் கோவிலா மட்டும் இல்லாம பயம் காட்டக்கூடிய ஒரு கோவிலாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் வந்து போகும் ஒரு இடமாவும் இருக்கு. இந்தியாவிலேயே சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்னா இந்த கோவில தான் சொல்வாங்களாம். ராஜஸ்தானின் பர்மர் பகுதியில இருக்க இந்த கிராடு கோவில்ல சிற்பங்கள் இருந்து சிறிய கட்டடங்களா தான் இருக்குமா. ஆனா இந்த கோவிலோட வாசல்ல இருக்க ஒரு பெரிய துருப்பிடிக்கப்பட்ட கேட்டு எப்பவுமே மூடிதான் இருக்குமா. இந்த கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த துருப்பிடிக்கப்பட்ட கேட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வாசல் வழியா தான் போகணுமா. இந்த கோவில்ல இருக்க கல்வெட்டுகள் படி கிராடு என்பதோட உண்மையான பேர் என்னன்னா கிராவுட் காட் ஆகுமா. இந்த இடத்தை 6ஆம் நூற்றாண்டுல ராஜபுத்திர அரசர்கள் தான் ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சோமேஸ்வரர் என்ற மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்தப்ப பல தடவை அந்நிய படையெடுப்புகளால இந்த நகரம் பாதிக்கப்பட்டுச்சான். மலையடிவாரத்துல இந்த மன்னரோட தேசம் இருந்ததால அதோட அழகு மற்றும் செல்வத்தால அடிக்கடி அந்நிய படையெடுப்புகளால பாதிக்கப்படுமோன்னு பயந்திருக்காரு. அதனால அந்த மன்னர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய துறவியையும் அவரோட சீடரையும் அழைச்சிட்டு வந்து சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி அவரோட நாட்டோட செழிப்பு மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க செஞ்சிருக்காரு. பூஜை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் துறவி திரும்ப போகும்போது அந்த நாட்டோட வளத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அவரோட சீடர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அந்த ராஜ்யத்துல இழந்த மொத்த வளம் செழிப்பெல்லாம் திரும்பவும் கிடைச்சிருச்சான். அதுக்கப்புறம் துறவி விட்டுட்டு போன அவரோட சீடரை எல்லாருமே மறந்துட்டாங்களாம். அப்படி இருக்கப்போ ஒரு நாள் அந்த சீடருக்கு நோய்வாய்ப்பட்டு கவனிக்க யாருமே இல்லாம இருந்திருக்காரு. அந்த சமயத்துல குயவன் ஒருவனோட மனைவி தான் அந்த சீடனை கவனிச்சுக்கிட்டாங்களாம். வேற யாருமே அவரை பாத்துக்கலையாம். குயவனோட மனைவி அந்த சீடனை நல்லா கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல திரும்பி வந்த துறவி அவரோட சீடரை யாருமே கவனிச்சுக்கலன்னு அந்த பெண் தான் அவரை கவனிச்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காரு. உடனே கோபமான துறவி என்ன பண்ணாருன்னா ஒட்டுமொத்த ராஜ்யமும் மனிதர்களே இல்லாத இடமா போகட்டும்னு சாபம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம துறவியோட சீடனை கவனிச்சுக்கிட்டு குயவனோட மனைவியை தவிர ஒட்டுமொத்த ராஜ்யமும் கல்லா மாறட்டும்னு சாபம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சீடனை கவனிச்சுட்டு அந்த பெண்ணை அன்னைக்கு மாலைக்குள்ள அந்த நாட்டை விட்டு போக சொல்லி துறவி ஆணையிட்டு தன்னோட சாபம் பழிக்கிற நேரம் வந்துட்டு அதனால திரும்பி பார்க்காம உடனடியா போயிடுன்னு சொல்லிருக்காரு. துறவி சொன்ன மாதிரியே அந்த நாட்டை விட்டு அந்த பெண்ணு போயிருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல திரும்பி பார்த்திருக்காங்க. முனிவர் சொன்ன மாதிரியே அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க. ஆனா துறவியோட பேச்சை மீறி அந்த பெண் திரும்பி பார்த்ததால அந்த பெண்ணும் கல்லா மாறிட்டதா கோவிலோட வரலாற்றுல சொல்லப்படுது. சாபத்தோட காரணமா அங்க இருந்தவங்க எல்லாம் கல்லா மாறினதுக்கும் இப்ப இரவுல இங்க தங்குனா கல்லா மாறுவதற்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லையா. இருந்தாலும் ஒருவேளை இந்த சாபம் உண்மையா இருந்தா நம்மளும் கல்லா மாறிடுவோன்ற பயத்துல இப்ப வரைக்கும் இந்த கிராடு கோவிலையோ இல்ல இது சுத்தி இருக்கிற பகுதியிலயோ சூரியன் மறைவுக்கு அப்புறம் யாருமே தங்குறது இல்லையா. ஒவ்வொரு நாளும் சூரிய மறைவுக்கு அப்புறம் மனிதர்கள் யாருமே இல்லாம பாலைவனம் போலதான் கிராடு கோவில் காட்சியளிக்குதான். இந்த கோவிலோட சாபத்தை பத்தியும் இந்த கோவில்ல தங்குனா கல்லா மாறிடுவாங்கன்னு நினைக்கிற இவங்களோட நம்பிக்கை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.